வணக்கம். ஒரு ஆச்சரியமான தகவல் ஒன்று பார்க்கலாமா? சில நூற்றாண்டுகளுக்கு முன் 13லிருந்து 17ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா, நிறைய நாடுகளில் மக்கள் இந்த பூண்டிலிருந்து எடுக்கப்பட்ட சாறை வச்சு இந்த உடைந்த கண்ணாடி, உடைந்த அந்த போர்சிலன் மெட்டீரியலில் செஞ்ச பாத்திரங்கள்லாம் ஒட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கில்டட் ஆர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்டு ஃபாயிலையோ சில்வர் ஃபாயில், தங்க தகடுகள், வெள்ளி தகடுகளை இந்த பெயிண்டிங்ஸில் ஒட்டி டெக்கரேஷனுக்காக ஒட்டுறதுக்கு நம்ம பூண்டோட சாரை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சமீபத்தில் பீசா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இத்தாலிய ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்த்ததில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த வொலட்டைல் காம்பவுண்ட் சொல்லுவோம், அதாவது ஆவியாகக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, அதில் இல்லை பெயிண்டிங்கில். ஆனால் பூண்டில் இருக்கக்கூடிய புரதம் மட்டும் அதில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு இதில் பூண்டு பயன்படுத்தியிருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணி. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கேன்னு. ஸோ இப்படி தான் அதை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இப்போ பூண்டில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து இந்த ஸ்டிக்கினஸுக்கும் காரணம்.